ரஜினிகாந்த் நடித்தாலும் நல்ல கதையம்சம் இருந்தால் மட்டுமே ஒரு படம் வெற்றி பெறும். கோவையில் ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் கேந்திரன் பேச்சு. அண்மையில் மாசாணி மற்றும் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் நடித்து வெளியாகிய வடம் திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் இதே கூட்டணியில் உருவாக உள்ள ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் இசையமைப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் நடிகர்கள் முனிஸ்காந்த், பாலசரவணன், துரு கார்த்திக் மற்றும் வடம் படத்தில் நடித்த நடிகைகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்நுட்ப வளர்ச்சியால் இசைத்துறையில் பெரிய மாற்றங்கள் வந்தாலும் இசை உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே திரைத்துறையில் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் கேந்திரன், சென்சார் போர்டுகள் சினிமா துறைக்கு அவசியமான ஒன்றுதான் என கூறிய அவர், தாம் இதுவரை இயக்கியுள்ள படங்களுக்கு சென்சார் போர்டுகளால் எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை என கூறினார். பெரிய நடிகர்கள், சிறிய நடிகர்கள் என்று வேற்றுமையை தாம் பார்ப்பதில்லை என தெரிவித்த அவர், நடிகர்களுக்காக படம் எடுத்தால் அதில் பெரிய வெற்றியை தர முடியாது என கூறினார். நல்ல கதையம்சம் உள்ள படங்களை மட்டுமே ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என கூறிய அவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தால் கூட நல்ல கதை இருந்தால் மட்டுமே படம் வெற்றி பெறும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் விமல் நடிக்க உள்ள ரேஸ் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடம் படத்தோட சக்சஸ் மீட் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. படம் ரொம்ப நல்லா பார்த்து அத்தனை பேரும் படத்தை பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே வேளையில் மாசாணி பிக்சர்ஸ், வெற்றி விநாயகா இணைந்து இன்னைக்கு ரேஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் அலோன்ஸ் பண்ணுறோம். விமல் சார் இப்போ ஒரு ஊரில் ஒரு வேலையாக இருக்கனால இதில் விமல் சார் பண்ணுறாங்க. அடுத்து தம்பி துரு கார்த்திக் அவரும் இணைஞ்சு பண்ணுறாங்க. இதில் பாலசரவன் பண்ணுறாரு. கேமராமேன் தீபக். ஆமாம், இன்னும் மற்ற டெக்னீஷியன் மைக் மாஸ்டர், முருகன்படி நிறையா டெக்னீஷியன் நான் அடுத்தடுத்த மீட்டில் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பி. படம் சக்ஸஸ். அதை தாண்டி ரேஸ் படம்